அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி, இந்த கண்டகச்சனியோட பாதிப்பு ஒரு பக்கம், அது உங்களுடைய திருமண வாழ்க்கை பாதிச்சுட்டு இருக்கும். குறிப்பா உங்களை சுத்தி ஏதோ ஒரு வகையில ஒரு எதிர்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு உறவுகளால எதிர்ப்புகள் இருக்கும். அது வாழ்க்கை துணையுடைய உறவுகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தாய் வழி உறவுகளாக இருக்கலாம். அந்த உறவு பகை கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல சில பேருக்குலாம் வேலை விஷயமா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டிப்ரெஷன்ஸ், மேலதிகாரிகளே உங்களுக்கு தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. சக பணியாளர்களுடைய தொல்லைகள் சில பேருக்கு இருந்துட்டு இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னாக்க எதிர்ப்பில், அதாவது எதிர்பார்த்து ஆடிக்கிட்டே வாழ்றது. காட்டாற்றுல ஆப்போசிட்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு காட்டாறு உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, அதுல நீங்க நீந்திட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்தலோடு நீந்திட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். அது போற பக்கமே போனாங்க என்ன ஆகும்? வீழ்ச்சியை சந்திக்க வேண்டியதுதான். அப்போ இந்த காற்றாற்றை எதிர்த்து நீங்க போராடி முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இது. சோ அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு. குருவோட சாரத்துல சனி வந்துட்டாரு. அந்த குரு பகவான் எங்க இருக்கிறாருன்னா 10ல இருக்கிறாரு. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில் ரீதியாக பிரச்சனை கிடையாது. ரோகிணி நட்சத்திரத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சில பேருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும் வரும். குறிப்பா ஒரு இடமாற்ற செய்திகள் வரலாம். இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இடமாற்ற செய்தி வரலாம். சில பேருக்கு பதவி உயர்வு கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி வரலாம். பதவி உயர்வுக்காக அரசு பணியில் இருக்கீங்கன்னாக பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல இந்த வேலையில் இருக்கக்கூடிய அன்சாட்டிஸ்பேக்ஷனை பொறுத்தவரையிலும் குறையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு பெருசா கிடையாது. எதிர்பார்த்தலை நீங்க ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் தான். அதே போல இந்த காலகட்டம் பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த சூரியனை 5ஆம் இடத்துல மாதத்தோட தொடக்கத்துல 14 நாள் சூரியன் புதன் சேர்க்கை தான் 5ஆம் இடத்துல. 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாக கோபம் வரும், டென்ஷன் ஆகும். அதே போல புத்திசாலித்தனமா நீங்க வாக்குவாதங்கள் பண்ணுவீங்க, மற்றவர்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க மேக்சிமம். அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் ஃபேமிலி லைஃப்ல. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்குலாம் ஒரு சிறு தூர பயணமாவது போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த 3ஆம் பாவாதிபதியும் 10க்குரியவனாக வரக்கூடியவர் சுக்கிரனை பொறுத்தவரை 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதத்தோட இறுதியில 28ஆம் தேதி, ஜனவரி 28ஆம் தேதி 8ஆம் பாவகத்தில் சுக்கிரன் உச்சமாகும். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல உச்சத்தை நோக்கி செல்றதுனால பாசிட்டிவான விஷயம் தான். அதனால நீங்க நிறைய முயற்சி செய்வீங்க, உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். இப்ப இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் வண்டி வாகனம் தொடர்பாக நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அல்லது பழைய வண்டியை மாத்திட்டு புதிய வண்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு புதிய வீட்டுக்கு குடி போறதுக்கான வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. அதே போல சில பேருக்கெல்லாம் வாடகை வீடுன்னா கூட ஒரு நல்ல வீட்டுல போய் குடியிருப்பீங்க. மாதத்தோட பிற்பகுதியில் அதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய லொகேஷன் சில பேருக்குலாம் சேஞ்சஸ் ஆகும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் வாழ்ற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஜனவரி மாதம் பிற்பகுதியில ஏற்படும். இந்த சூரியனை பொறுத்தவரையிலும் ஜனவரி மாதம் பிற்பகுதியில 6ஆம் இடத்துக்கு வந்துருது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம். ராசியாதிபதியாக வரக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு இனம் பிரியாத பயமும் கவலையும் இருக்கும். எதிர்பாராத பிரச்சனைகள் ஏதாவது வந்துருமோன்ற ஒரு பதட்டம் இருக்கும். அதனால பதட்டம் இல்லாம பயம் இல்லாம இருந்தீங்கன்னாவே சக்சஸ் உண்டு. உங்களை பார்த்து எதிரிகள் இந்த நேரத்துல அஞ்சுவார்கள். சொல்ல போனாங்க அதுதான். 6ஆம் இடத்துல சூரியன், புதனும் மாதத்தோட பிற்பகுதியில் 6ஆம் இடத்துல வந்துருது. அந்த வகையில உங்களுக்கான ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு கவலை ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா எதிரிகளும் உங்களை பார்த்து ஏதோ ஒரு வகையில அஞ்சுவார்கள். சில பேர்ல வழக்குகள் இருப்பீங்க, டிவோர்ஸ் கேஸ் போன்ற வகையில் இருக்கிறீங்க, அல்லது சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கீங்கன்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பும். வழக்குகள் இந்த நேரத்துல ரிசல்ட் வர்றாங்கன்னா அதுல சக்சஸ் அப்படின்ற செய்தியை நீங்க கேட்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல இந்த மாசத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்தல் ஆடி ஜெயிக்கக்கூடிய மாதம் தான். எல்லா விஷயத்திலுமே சொல்றேன். அப்போ இன்டர்வியூக்கு போறீங்கன்னா கூட ஒரு கடுமையான காம்படிஷனை சந்திப்பீங்க. அதை பார்த்து நீங்க பதட்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, பயப்படவும் கூடாது. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலாம் போகுதுன்ற மாதிரி நீங்க அட்டன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இது கிடைச்சே தீரணும், இதை விட்டா வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா கிடைக்காது. அதுதான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூட்சமம். இது இல்லைன்னா இன்னொன்னு, இன்னொன்னு இல்லைன்னா இன்னொன்னு அப்படின்ற மாதிரி நினைங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். பணம் கூட அந்த மாதிரிதான். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பண விஷயத்துல ஒரு சுப செலவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு செலவுகள் நிறைய வரும். அதுல நீங்க எதெல்லாம் நீங்க கமிட்மெண்ட்ல இருக்கீங்களோ சுப செலவுகளை தயங்காம செலவு பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு பணம் வெளியே போதோ அந்த அளவுக்கு உங்க பணம் உங்க பாக்கெட்டுக்கு வரும். கண்டிப்பா பயப்பட வேண்டியதில்லை.
பொருளாதார ரீதியாக 10ல வந்து இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று ரோகிணி சாரத்தில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றமே ஏற்படும். இந்த சனி வந்து புரட்டாதிக்கு மாறினது ஒரு பெரிய பாசிட்டிவ். குறிப்பா இந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், ஈவன் பூரம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க சில போராட்டங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில ஒன்னாவே இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அல்லது தனித்தனியா இருக்கீங்க, பிரிந்து இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த பிரிவுகள் சேரக்கூடிய வாய்ப்போ அல்லது ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்போ உண்டு. ஒரே குடும்பத்திலிருந்து பிரச்சனைக்குள்ள சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு. சப்போஸ் சில பேர்லாம் வந்து பிரிந்து இருப்பீங்க, வழக்குகள் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். சில பேர் வாழ்க்கை துணைவர் இழந்து இருப்பீங்க அல்லது டிவோர்ஸ் ஆகியிருக்கும், அவங்களுக்கு மறுமணத்திற்கான முயற்சிகள் இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து நீங்க செய்யலாம். சில பேர் உறவுகள் உங்களோட நல்லாவே பழகிட்டு இருந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நட்பு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க, அவங்க எதிர்பாலினராக இருக்காங்க அப்படின்னாக்க இந்த ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உச்சமடையக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க உங்களை பத்தி நினைப்பாங்க, உங்களோட வந்து சேர நினைப்பாங்க, ஆனா உங்க மனசுல இடம் கொடுக்காது. உங்களை ஏமாத்திட்டு போனவங்களோட திரும்பி சேரணுமான்ற கேள்விகள் உங்க மனசுல எழும். அப்போ சுக்கிரன் உச்சமடைகிறது இடத்துல ஒரு 5 மாதத்திற்கு உச்ச நிலையில இருக்கிறாரு, வக்கரமாகிறாரு. அதாவது மீனத்துல சுக்கிரன் பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் வருமானம் கூடுதலாக கிடைக்கும். எதிர்பாலினரால் ஆதாயங்கள் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பாலினர், குறிப்பா ஆப்போசிட் ஜெண்டரால் இருந்து வந்த தொல்லைகள், பிரச்சனைகள் நீங்கும். உங்களுக்கு அந்த எதிர்பாலினர் யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ அந்த எதிர்பாலினரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்குலாம் வேலை போயிருக்கும், ஒரு கம்பெனியில விட்டு வெளியே வந்திருப்பீங்க, அதே கம்பெனியில கூட இந்த மாதத்தோட இறுதியில கூப்பிடறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ மொத்தத்துல எல்லாமே வந்து நெகட்டிவா போற மாதிரி இருக்கும், ஆனா கடைசியில் அது பாசிட்டிவா முடியும். அதுதான் எதிர்பாற்றல் ஆடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். சோ உங்களுடைய எதிரிகளை ஏதோ ஒரு வகையில அச்சுறுத்துவீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும், அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு இடமாற்றம் வருது அல்லது திடீர்னு வேலையே போயிடுதுன்னா கூட கவலையப்படாதீங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்பு நல்லதா பெட்டரா கிடைக்குதுன்னு அர்த்தம். ஒரு பதவியில் மாற்றம் தான் வரும். குரு 10ல இருந்தா பதவியில் மாற்றம், அது உயர் பதவியா இருக்கும். பட் அன்சாட்டிஸ்பேக்ஷனோட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்ப வக்கரமாகி சனியும் வந்து புரட்டாதி சாரத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை செய்வீங்க. வேலை விஷயமா புதிய லொகேஷனுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது புதிய தொழிலை கையில எடுக்கலாம், அல்லது புதிய வேலைக்கு போகலாம். இந்த மாதிரி சில பேருக்குலாம் இந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நடக்கும். உங்க சுய ஜாதகத்தின்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னாக வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்டும். தொழில் உத்தியோகம் ரீதியான இழுபறிகள் அவர்களுக்கெல்லாம் நீங்க சொல்ல போனாங்க. சில பேர் எல்லாம் வந்து இன்னுமே எனக்கு வேலை கிடைக்கல, இடத்துல 2 வருஷமா நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், வேலை கிடைக்கல, நான் ஏதாவது பிசினஸ் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா செய்யலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கோச்சாரத்தின்படி உண்டு. மேலும் சில பேருக்கெல்லாம் வந்து கிடைக்காதவர்களுக்கு வேலைக்கே ட்ரை பண்ணி கிடைக்காதவர்களுக்கு உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு ஏற்ற பலன் வந்து மாதத்தோட இறுதியில ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் அரசு பணிக்கு முயற்சி பண்றவங்க, தேர்வு எழுதுறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் தான், கண்டிப்பா சக்சஸ் பண்ணக்கூடிய மாதம் தான். அதே போல கான்சென்ட்ரேஷன் நல்லாவே இருக்கும். ஏன்னா சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார், அந்த வகையில சொல்றார். அதே போல இந்த சனியும் வந்து 7ஆம் இடத்துல இருந்தாலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பூரட்டாதியில் இருக்கிறதுனால பெரிய தொந்தரவு இல்லை, பாதிப்பு கிடையாது. இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களை சுத்தி எதிரிகள், எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அது வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி, சில வழக்கு, சில வம்பு, சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதற்கு உரிய பதிலடியை மாதத்தோட பிற்பகுதியிலே கொடுப்பீங்க. அதனால வந்து நீங்க மாதத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு தோல்வி வர்ற மாதிரி இருந்தாலும் மாதத்தோட இறுதியில் அது வெற்றியில் முடியும். அதுதான் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. சரி, உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் என்னதான் அப்படின்னாக்க அவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். அவங்க தான் கொஞ்சம் உடல்நலத்துல கவனமா இருக்கணும். அதாவது சிம்ம ராசி உத்திர நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னாக்க எனக்கு கேது வந்து உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருக்கிறதுனால மனக்குழப்பம் இருக்கும். எதுலயும் ஒரு முடிவெடுக்க முடியாம தவிப்புகள் இருக்கும். எந்த ஒரு முடிவெடுத்தாலையும் அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அல்லது நெகட்டிவா போற மாதிரி இருக்கும். அதனால சற்று அமைதியா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை வேலையில கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். அவங்க கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு இருக்கிற வேலையிலே இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு பிசினஸ்ல ஆரம்பிக்காம இருக்கிறது நல்லது. இடத்துல உங்களுக்கு ஜூன் ஜூலை வரலுமே சொல்றேன் நான், 2025 ஜூன் ஜூலை வரலுமே புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைங்க. எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவான திங்கிங் தான் வரும், நிறைய யோசிப்பீங்க. பட் அது வந்து உங்களை அப்செட் பண்ணும். அதே போல பார்த்தீங்கன்னா விரக்தி, சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும். பட் எதுலையாவது நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, பற்று வச்சீங்கன்னா அதனால உங்களுக்கு துன்பங்கள் வரும். அது பணமா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், வாழ்க்கை துணைவரா இருக்கலாம். வாழ்க்கை துணைவர் மேல ரொம்ப பற்றா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால உங்களுக்கு இப்ப நிம்மதி இல்லாம இருக்கும். இந்த மாதிரி
கொஞ்சம் கிராஜுவலா இருங்க, கேஷுவலா இருந்துட்டு இருங்க. நடப்பதெல்லாம் நாராயணன் செயல்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு அமைதியா இருங்க பாருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நல்லதாவே நடக்கும். எதன் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம், அந்த எமோஷனலா கனெக்ட் ஆக வேணாம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும். அதுதான் நான் சொல்ல வரேன். அடுத்தது இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை இடமாற்றம் வேண்டாம், தொழில்ல அதிக முதலீடு வேண்டாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்துக்கு இந்த ஜனவரி மாதம் சிறப்பு. அதிலும் மாதத்தோட பிற்பகுதியில ஜனவரி 14ஆம் தேதி சிறப்பு தான். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கொஞ்சம் கடனை கொடுப்பாரு. சில நேரங்கள்ல அலைச்சல், பயணம் இது மாதிரி நிறைய வரும். டிராவல் பண்ண வேண்டியது, திடீர்னு ஒரு டிராவல் வரும், போய் தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். அது தவிர்க்க முடியாது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. மேக்சிமம் தொழில் ரீதியான டிராவல் தான் நிறைய வரும், பயப்பட வேண்டியது. ஏன்னா 8க்குரியவன் 10ல வக்கரமாய் இருக்கிறாரு, ரோகிணி நட்சத்திர சாரத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு பணம் விரையும் தொழில் ரீதியாக. அதனாலதான் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் மட்டும் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் குறைங்க, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ புதுசா எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேணாம், இருக்கிறதையே ரன் பண்ணுங்க, அது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா இந்த மாதத்துல சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எல்லாம் கூடுதலாகவே வருமானம் வரும். அது ஆடை, ஆபரணம், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு எல்லாம் வருமானம் கூடுதலாகவே இருக்கும். ஒரு கன்சல்டேஷன் பண்றீங்க, புரோகிதம் பண்றீங்க, இதெல்லாம் இவங்களுக்கும் நல்ல வருமானம் வரும், கூடுதலாக வரும். சிறு கடன் நடத்துறீங்க, இவங்களுக்கு எல்லாம் வருமானம் சற்று வியாபாரம் கூடுதலாகி வருமானம் வரக்கூடியதாகவே இருக்கும். விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்பனை, வாங்குறது, கொள்முதல் செய்யறது, அதுல நல்ல கூடுதல் இன்கம் வரும். இரும்பு சம்பந்தமான தொழில், வக்கீலா இருக்கிறவங்க, இவங்களுக்கும் வருமானம் கூடுதலாக இருக்கும். அதே போல அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், அலுவலக பணி, கம்ப்யூட்டர், இந்த துறையில் இருப்பவர்களுக்கும் சிறப்பாகவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்து வரலாம். வேலையில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பேருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சொல்றேன். அல்லது அந்த செய்தி வரும், அல்லது ஒரு நல்ல இடமாற்றம் வரும். நீங்க விரும்பிய இடமாற்றமா கூட இருக்கலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு பெரிய தொந்தரவு கிடையாது. உடல்நல விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திங்கன்னா போதும். நல்ல கூடுதல் கான்சென்ட்ரேஷன் போட்டு படிக்கக்கூடிய மாதம் தான். எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்ல நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய மாதம் தான். இத்தனை நாளா வந்த சக மாணவர்கள் அல்லது சிலரால் படிக்கக்கூடிய இடத்துல சிலரால் உங்களுக்கு சில மன கஷ்டங்கள், பாதிப்புகள் வந்திருக்கும். அந்த பாதிப்புகள் இருந்து இந்த மாதம் விடுபட்டு இருக்கீங்க, ஹாப்பியா இருக்க போறீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் மன அழுத்தம், டென்ஷன் இருக்கும். நீங்க மட்டும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும். அதே போல மகான்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு எல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மையை கொடுக்கும். அதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, அல்லது வீட்டிலேயே கூட போட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க. அம்மன் வழிபாடும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.